लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்திலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2408வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 957வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணன் இடைச்சியரால் உரலிலே கட்டப்பட்டிருப்பதை பார்த்து ஆழ்வார் இவன் எப்படிப்பட்டவன், இவனை இவர்கள் இப்படி கட்டி போட்டிருக்கிறார்களே, இவனுடைய நீர்மை தன்மையால் அல்லவா அவன் இவ்வாறு கட்டுப்பட்டு கிடக்கிறான் என்று ஆச்சரியகரமாக பொழிந்துள்ள பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். அதிலே இது 7வது பாசுரம். கண்ணனை 64 பாசுரங்களால் ஆராதிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. அதிலே இது 27வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனவின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொழ வேணும் துணிந்து. 957வது பாசுரம். படைத்திட்டு அது இவ்வையம் உய்ய முனநாள் பணிந்து ஏத்த வல்லார் துயராய எல்லாம் துடைத்திட்டு அவரை தனக்காக என்ன தெளியா அரக்கர் போய் தெளியா அரக்கர் திரள் போய் அவிய மிடைத்திட்டு எழுந்த குரங்கை படையாய் விலங்கல் புகபாய்ச்சி விம்ம கடலை அடைந்திட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலை வெண்ணெய் உண்டு ஆப்புண்டிருந்தவனே. பிரளய காலத்திலே எல்லாம் அப்படியே கிடக்க அவற்றை மீண்டும் படைத்து தனக்கு வணங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இறகொடிந்த பட்சி போல் கிடந்த அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் கைகால்களை முகங்களை உயிரை கொடுத்து சிருஷ்டித்து அவர்களை எல்லாம் தன்னை பணிய வேண்டும் என்று பெருமாள் எண்ணினாராம். அப்படி அவர்கள் பணிந்தவுடனே அவருடைய துயரையெல்லாம் துடைத்தெறிந்து அவர்களை தன்னுடைய அந்தரங்க சிஷ்யர்களாக அந்தரங்க வழிபாட்டாளர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கும் பொழுது ராட்சசர்களானவர்கள் அந்த முடிவுக்கு அப்பாற்பட்டு அந்த இவனால் காப்பாற்றப்பட்ட அடியார்களுக்கு தொல்லை கொடுக்க தீங்கழிக்க முயல அவர்களது திரள் மாளும்படியாக வானரப்படைகளை கொண்டு கடலை அணைய செய்த பெருமான் தான் இந்த பெருமான். ஆனால் அவன் இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி அஞ்ஞானம் மிகுந்தவனாகவும் சக்தி இல்லாதவனாய் தன்னை காண்பித்துக் கொண்டு இந்த இடைச்சிகள் கையிலே கட்டுண்டு கிடக்கிறானே என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இதில் தெளிவாக திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்ததே தன்னை வணங்குவதற்காகத்தான் இறைவன் பெருமாள் என்று அறுதியிட்டு கூறுகிறார். அப்படி தன்னால் உண்டாக்கப்பட்ட உலகத்திலே பிறந்தவர்கள் தன்னை வணங்கினால் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல கதி கொடுத்து தன் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய சித்தமாயிருக்க, அந்த சித்தத்திற்கு மாறாக அதிலே தோன்றிய அரக்கர்கள் இந்த நல்லவர்களை துன்புறுத்த அந்த துன்புறுத்துகிற நல்லவர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே குரங்கு படையை கொண்டு கடலிலே பாலத்தை அமைத்து சென்று அவர்களை அழித்து நல்லவர்களை காத்தவன். அவ்வளவு பெருமைமிக்க பெருமாள் தான் இங்கே இந்த ஆட்சியரால் வெள்ளை திருடினான், நீர் திருடினான், பாலை உருட்டினான், மோரை குடித்தான் என்றெல்லாம்
குற்றம் சுமத்தப்பட்டு ஒன்றுமே தெரியாத குழந்தையாய் சக்தி இல்லாதவனாய் இங்கே யாப்பூண்டிருக்கிறான், உரலிலே கட்டுப்பட்டு கிடக்கிறானே, இது என்ன ஒரு நீர்மைத்தன்மை, இந்த பெருமாளுடைய நீர்மைத்தன்மை என்று ஆச்சரியப்படுகிறார் இந்த பாசுரத்திலும் ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். படைத்திட்டு அது இவ்வையம் உய்ய முனநாள் பணிந்து ஏத்த வல்லார் துயராய எல்லாம் உடைத்திட்டு அவரை தனக்காக தனக்கு ஆக்க என தெளியா அரக்கர் திரள் போய் அவிய விடைத்திட்டு எழுந்த குரங்கு படையா விலங்கல் புக பாய்ச்சி விம்ம கடலை அடைந்திட்டவன் காண்மின் என்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.